ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஜனகா ஆனால் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சந்தீப் ரெட்டி டைரக்ஷன்ல சுகா சங்கீதனா ஆக்டிங்ல வந்திருக்க படம் தான் ஜனகா ஆனால். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால அவங்களுக்கு குழந்தை வேணாம். ஏன் குழந்தை வேணாம்னு நினைக்கிறாங்களா, அவங்களால அந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா அவங்கள்ட்ட 1 கோடி வேணும். ஏன்னா ஸ்கூலோட செலவுல எல்லாத்தையும் வச்சு, அதனால அந்த காசு எப்போ நம்மளுக்கு வருதோ அப்போ குழந்தை பெற்றுக்கலான்ட்டு ஒரு 3 வருஷமா குழந்தை பெற்றுக்காமலே இருக்காங்க. அதுக்கு அவங்க குழந்தை பெற்றுக்காம இருக்கிறதுக்கு அவங்க ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்றாங்க. அதாவது காண்டம் யூஸ் பண்றாங்க. அந்த காண்டம் ஃபெயிலியர் ஆயிடுது. ஃபெயிலியர் ஆகும். இந்த காண்டம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேல கன்சியூமர் கேஸ் போடுறாங்க. அதுக்கு 1 கோடி பணம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அதான் அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஒன்லைன் கேட்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. பட் இந்த கான்செப்ட் ஒரு மாதிரியா இருந்தாலும் இதை கொண்டு போய் முடிச்சதுதான் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆச்சு. நிறைய இடத்துல ஒர்க் ஆச்சு. அதுலேயும் கோர்ட்டு சீன்லாம் நிறையா காமெடி ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா, நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆகல. அந்த நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா, படம் கிடையாது. படத்துல பண்ண டப்பிங், தமிழ் டப்பிங் சத்தியமா சரியில்லை. இது ஒரு தெலுங்கு படம், அதனால தமிழ் டப்பிங் அந்த அளவுக்கு சரியில்லை. நிறைய இடத்துல இந்த விலங்கு சிரிக்க வச்சாலும் நிறைய இடத்துல மூஞ்சி சுளிக்க வச்சு, ஏன்னா காமெடிங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல நல்லா இருந்திருக்கும். இதுல டப்பிங் அந்த அளவுக்கு மோசமா பண்ணியிருக்கீங்க. அதுதான் மெயினா இந்த படத்துல கோர்ட்டு சீன் நல்லா இருந்துச்சு. கோர்ட்டு சீன்ல நிறைய இடத்துல சிரிக்க வச்சிச்சு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ் யாருன்னா, காமெடி ஒரு பிளஸ் தான். இன்னொரு பெரிய பிளஸ் திமிலாக்சோர். அவங்க பண்ண காமெடி தான் செம்மையா இருந்துச்சு. நிறைய இடத்துல என்னை விழுந்து சிரிக்க வச்சுச்சு அவங்க பண்ண காமெடி. அதே அவங்க பண்ண காமெடி தான் என்னை சிரிக்க வைக்கல. பட் இருந்தாலும் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்ஸே அவங்கள தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய இடத்துல போர் அடிக்காம கொண்டு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல காமெடியா கொண்டு போய் முடிச்சு, செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோ பிளாக் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெயினான கான்செப்டுக்குள்ள போய் நிறைய சோசியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஒரு கான்செப்ட்னாலதான் கொண்டு போய் அதை வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அதனால இந்த என்னடா கான்செப்ட் இப்போ இருக்கு, இதை பார்க்கலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. தாராளமா பாருங்க. இந்த படத்துல எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் இல்லை. நீங்க ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். இது ஆகாஷ் தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. இதோட ரன்னிங் டைம் 2 hours 18 minutes தான். அதனால தாராளமா பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படத்துக்கு நாங்களே எங்க டீமுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.2 கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் இது போல நல்ல ரிவ்யூ வரும். தேங்க்யூ.